ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க லாஸ்டா கேட்டிருக்கிறது தான் கிளாத் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா கிளாத் டிஃப்ரெண்ட்ல உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலோடைய ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு மாறும். அது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிளெக்சிபிளா இருக்கிற கிளாத்தா இருக்கலாம், நம்மளுது வந்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகாம ரொம்ப டைட்டா இருக்க கிளாத்தா இருக்கலாம். அவங்களுக்கு நார்மல் பிளவுஸா கொடுத்துருக்கலாம், நம்ம வந்து லைனிங் பிளவுஸ் தைச்சு கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரியான சில இது வந்து மெட்டீரியல் ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாம ஃப்ரண்ட் நெக் உங்களுக்கு மேலதான் இருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஓப்பன் லென்த் அதிகமா தான் வரும். அது அதிகமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா கப் ஷேப் உட்கார்ல அப்படின்னா ஒன்னா கப்பு வெட்டுற மாதிரி இருக்கா இல்ல ரொம்ப கீழே இறங்கி இருக்கா அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லணும். அதே மாதிரி மெஷர்மெண்ட்டையும் நீங்க எனக்கு வந்து ஒன்ஸ் வந்து நீங்க இவ்வளோ டவுட் கேட்கும் போது கீழே அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு கரெக்டா இருந்திருக்கும். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, முன்பக்க உயரம், ஓப்பன் லென்த், இது எல்லாமே நீங்க எனக்கு பட்டி எவ்வளவு லென்த் வச்சிருக்கீங்க இது எல்லாமே நீங்க எனக்கு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் நான் ஓரளவு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கப் ஷேப்ல கரெக்டா வருதான்னு பாருங்க. ஏன்னா நீங்க வந்து அளவு பிளவுஸ்ல இருக்கிறத வந்து நீங்க அதே மாதிரி கூட நீங்க ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை. உங்களோட இதுல வந்து நீங்க எப்படி மெஷர் பண்ணுவீங்களோ ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும், பேக்கு, ஸ்லீவு, ஆர்ம் ஹோலு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, நெக் உயரம், இது எல்லாமே வந்து நீங்க அளவு பிளவுஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா ஃப்ரண்ட்ல வர கப் ஷேப்பை மட்டும் அவங்க எப்படி கேக்குறாங்க, ஷார்ப்பா வேணுமா இல்ல பிளாட்டா கேக்குறாங்களா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நான் என்னுடைய இதுல வந்து நான் சொல்லி கொடுத்துருக்க மாதிரி நீங்க கப் ஷேப்பை மாத்தி நீங்க அவங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. மேக்சிமம் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, எப்படி இருக்கணும் அப்படிங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி அவங்க என்ன இன்னர் போடுறாங்க எப்படின்னு பாத்துக்கோங்க. கரெக்டா ஃபிட்டிங்கா போடுறாங்களா இல்ல பெரிய செஸ்டா இருந்துட்டு கொஞ்சம் லூஸா போடுறாங்களா இல்ல இன்னர் போடாம இருக்காங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து இந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா என்ன இப்ப மெயினா வந்து கப் ஷேப்ல உட்கார்ல அப்படிங்கறது மட்டும்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப என்ன இதுன்னா கப் ஷேப் சுத்தி வர்ற மெஷர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு 3 டாட் பிடிக்கிறோம். ஓப்பன் லென்த் நெக்ல இருந்து ஓப்பனுக்கு எவ்வளவு வைக்கிறோம், சைட்ல பட்டிக்கு எவ்வளவு வைக்கிறோம், அந்த டாட்டுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு வைக்கிறோம், அதே மாதிரி அந்த பெரிய டாட் எந்த அளவுக்கு பிடிக்கிறோம், மற்ற சின்ன டாட் ரெண்டுமே ஒரே அளவுக்கு பிடிக்கிறோமா, பட்டியை வந்து கரெக்டான பொசிஷன்ல வைக்கிறோமா, இதெல்லாம் தான் அந்த ஃப்ரண்ட் கப் ஷேப் பொறுத்து நமக்கு வர்ற டவுட்ஸ். அதைத்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால உங்களுக்கு மேக்சிமம் அதுல என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய மெத்தட் படி நீங்க அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஃப்ரண்ட் கப் ஷேப் இது எல்லாமே அதுலயே இருக்கிற மாதிரியே வைக்கணும்னு இல்ல, நீங்க கத்துக்கிட்டபடி நீங்க வச்சு கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எது ஓகேன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க.